என்று சகுனியின் மந்திரி மேலும் மேலும் விடாமல் போதித்தான். துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான், நான் ராஜசேவகர்களுக்கு திரவியமும் வெகுமதியும் கொடுத்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன். அவர்கள் நமக்கு சகாயமாகவே இருப்பார்கள். எல்லா மந்திரிகளும் என் சுவாதீனத்திலேயே இருக்க செய்திருக்கிறேன். நீர் நயமாக சொல்லி பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பிவிட்டால் பிறகு நகரமும் நாடும் நம்முடைய முழு சுவாதீனமாகும். எல்லோரும் நம்முடைய கட்சிக்கு வந்து விடுவார்கள். ராஜ்யம் நம்முடைய கையில் நன்றாக நிலையாக நிலைத்த பிறகு பாண்டவர்கள் திரும்பி வரலாம். அப்போது நமக்கு அவர்களால் அபாயம் ஏதுமில்லை. இவ்வாறெல்லாம் பலர் ஒரே விதமாக சொல்லவும் திருதராஷ்டிரன் மன உறுதி இழந்து மகனுடைய ஆலோசனைக்கு சம்மதித்தான். வேண்டிய ஏற்பாடுகள் நடந்தன. பாண்டவர்களுடைய காதில் விழும்படியாக வாரணாவத நகரத்தின் அழகை பற்றி மந்திரிகள் பேசலானார்கள். அவ்விடம் சிவபெருமானுக்கு பெரிய உற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் என்பதையும் எடுத்து சொன்னார்கள். அங்கே போக வேண்டும் என்று பாண்டவர்களே கேட்கும்படி செய்தார்கள். கட்டாயம் போய் உற்சவத்தை பார்த்துவிட்டு வாருங்கள். அவ்விடம் உள்ள ஜனங்களும் உங்களை பார்க்க பிரியப்படுகிறார்கள். அவர்களையும் திருப்தி செய்து வாருங்கள் என்று திருதராஷ்டிரனும் மிக்க அன்பு பாராட்டுவதைப் போல சொன்னான். பீஷ்மர் முதலிய பெரியோர்களிடம் விடை பெற்று கொண்டு பாண்டவர்கள் வாரணாவதம் போனார்கள். துரியோதனனுக்கு பேரானந்தம். குந்தியையும் அவள் புத்திரர்களையும் வாரணாவதத்தில் தொலைத்துவிட சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் ஆலோசனை செய்தார்கள். புரோச்சனன் என்னும் மந்திரியை வரவழைத்து அவனுடன் கலந்து ஆலோசித்து இரகசியமான முடிவுக்கு வந்தார்கள். அவனும் எல்லாம் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுத்து போனான். பாண்டவர்கள் வாரணாவதம் போய் சேருவதற்கு முன்னாகவே புரோச்சனன் வேகமாக வாகனம் ஏறி சென்று அந்த நகரம் போய் சேர்ந்தான். பாண்டவர்களுக்கென்று ஒரு அழகான மாளிகையை நிர்மாணித்தான். சணல், குங்கிலியம், மெழுகு, நெய், எண்ணெய், கொழுப்பு, அரக்கு இவைகளோடு மண்ணை கலந்து தீப்பிடிக்கத்தக்க சரக்குகளையே சேர்த்து மாளிகையை கட்டினான். சுவருக்கு பூசிய பூச்சும் தீப்பிடிக்கத்தக்கதாகவே செய்தான். அங்கங்கே எளிதில் நெருப்பு பிடித்து கொள்ளும்படியான பொருள்களை சாமர்த்தியமாக பல இடங்களில் வைத்து நிரப்பினான். மனத்தை கவரும்படியான ஆசனங்களும் சயனங்களும் ஏற்பாடு செய்தான். மாளிகைகள் முற்றிலும் தயாராகும் வரையில் பாண்டவர்களை ஊரில் சந்தேகமின்றி தங்கியிருக்க வசதிகளும் செய்தான். பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் வந்து தங்கி இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு தீ வைத்துவிட தீர்மானித்தான். பல நாட்கள் சுகமாக மாளிகையில் அவர்கள் இருந்தபின் ஊராருக்கு எவ்விதத்திலும் தெரியாதபடி வீட்டுக்கு நெருப்பு வைத்துவிட்டு அவர்களை தீக்கிரையாக்கிவிட்டால் தற்செயலாக நடந்தது என்று ஜனங்கள் நம்புவார்கள். கௌரவர்கள் பேரில் யாரும் பழி சொல்ல மாட்டார்கள் என்பது துரியோதனனுடைய திட்டம். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.